ஒரு கோப்பி. தமிழ் முரசு கோப்பி கடை. அனைவருக்கும் வணக்கம். சிங்கப்பூரிலிருந்து இது தமிழ் முரசு கோப்பி கடை. நான் பிரசன்னா கிருஷ்ணன், தமிழ் முரசின் உதவி ஆசிரியர். இப்போ இன்றைக்கி நம்ம சிங்கப்பூர் காற்பந்து, அது குறிப்பாக தேசிய அணியோட நிலைமை, அதை பற்றி பேச போகிறோம். என் கூட 3 பேர் வந்திருக்காங்க. முதல்ல முன்னாள் தேசிய காற்பந்து வீரர் வி கணேசன். 70களில் ஃபண்டியம்மன் சுந்தரமூர்த்திக்கெல்லாம் முன்னால் நட்சத்திரமாக இருந்தவர். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு SIA பைலட்டும் கூட. அதுக்கப்புறம் ரா அப்படிங்கிற சிங்கப்பூர் காற்பந்து பற்றிய ஒரு புத்தகத்தை எழுதிய திரு தியாகராஜு இருக்கார். இங்கே மணி FM, SPHோட மணி FMல இருக்கிற விளையாட்டு செய்தியாளர் ஜியா-உல் ரவுஷன். சரி, நம்ம முதல்ல சிங்கப்பூர் காற்பந்து, சிங்கப்பூர் ஃபுட்பால் டீம் இதை பற்றி பேசினா ரொம்ப நிறையா பேர் பல வருஷமாக பேசிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ மறுபடியும் இது ஒரு டிபேட்டாக இருக்குது. என்ன, AFF மிட்சுபிஷி எலக்ட்ரிக் கப்பில் ரொம்ப பார்க்க முடியாத ஒரு நிலையில் மலேசியாட்ட போய் தோற்றுருக்காங்க. 4-1 தோற்றுல மறுபடியும் இந்த டிபேட் எழுந்திருக்கு. எதனால? ஏன்னா அந்த கேம் ஜெயிச்சிருந்தா சிங்கப்பூர் அடுத்த செமிஃபைனல்ஸ் போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் ட்ரா கூட போதும்னு நினைக்கிறேன். ஆனால் நடக்கலை. எல்லாரும் ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆகிடுச்சு. எதனால அது நடந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் த மலேசியா கேம். அந்த டோர்னமெண்ட் முழுக்க இது நடக்க போகிறது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸில் எஸ் ஜெயிச்சாங்க, பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இல்லை, அந்த கொஹீரன்ஸ் அங்கே இல்லை. அதனால மலேசியா கிட்ட தோத்தது எஸ், அதுதான் ஹெட்லைன் நியூஸ். ஆனால் டோர்னமெண்ட் ஆஸ் அ ஹோல் அந்த டீமே ஷோ அப் பண்ணலன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன? நீங்கள் சாய்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் வாஸ் அ ராங் டிசிஷன். இப்போ பாருங்கள், இப்போ ஹாரிஸ் அருண் வந்து ஒரு மிட்ஃபீல்ட் பிளேயர், அவர் தூக்கி போய் டிஃபென்ஸில் போட்டிருக்காங்க. அப்புறம் ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி ஆல்சோ த பிளேயர்ஸ் வி ஆர் கவுண்டிங் ஆன் ஃபார் த கோல்ஸ், ஃபண்டியம்மட்ஸ் 2 sons, Irhan and Iksan, both were injured midway through the tournament. So the hopes of going for the goals, I think, gone down the drain with them. சரி, மிஸ்டர் கணேசன், நீங்கள் ஒரு பழைய ஸ்டார்ங்கிற ஒரு இதில் நீங்கள் 70s பார்த்துருக்கீங்க, 80s பார்த்துருக்கீங்க, 70s விளையாடிருக்கீங்க. இதெல்லாம் இப்போ உள்ள சிங்கப்பூர் ஃபுட்பால் டீமை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லோரும் நீங்களும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. சிங்கப்பூருக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வேலையினால் 3 கேம் தான் நான் பார்த்தேன். இந்தோனேஷியா, மலேசியா அண்ட் மியான்மார். இந்த 3 கேம் வச்சு நான் சொல்லணுன்னா, நம்ம சிங்கப்பூர் டீம் அவங்க நல்லா தான் விளையாண்டாங்க. there's no fundamental problem in their game. என்னை பொறுத்த வரைக்கும் கேம் இஸ் 90 minutes கேம். அந்த 90 minutesக்கு அந்த ஃபிட்னஸ் நம்மக்கிட்ட இருக்கணும், அந்த எனர்ஜி லெவல். நான் பார்த்த வரைக்கும் என் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த லாஸ்ட் 20 minutes ஆஃப் த கேம் அந்த எனர்ஜி லெவல் கம்பேர்ட் டு த அவர் ஒப்போனன்ட்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஒப்போனன்ட்ஸ் சடன்லி ஸ்டார்ட் லுக்கிங் வெரி குட். ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டா அந்த மலேசியா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 20 minutes ஆல் ஓவர் சிங்கப்பூர், ஏன்னா ஸோ ஒரு விளையாட்டில் வெற்றியும் இருக்கலாம், தோல்வியும் இருக்கலாம். இந்த வாட்டி அன்ஃபார்ச்சுனேட் சிங்கப்பூர் வந்து தோல்வியை பார்த்துட்டு, ஏன்னா அவங்க வென்றிருக்கலாம். அந்த எனர்ஜி லெவல் அப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன் காரணம் நமக்கு தெரியாது. அது அவங்க கோச், அந்த டீம் ப்ரிப்பரேஷன் அவங்க தான் சொல்ல முடியும். நம்ம பார்க்குற அந்த ஆடியன்ஸுக்கு ஏன்னோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபேல். ஏன்னோ அந்த எனர்ஜி லெவல் இருந்ததுன்னா, அந்த ஃபிட்னஸ், இந்த 90 minutes இருந்ததுன்னா, they would have qualified for the semi-finalists. எனர்ஜி லெவல் ஒத்துக்கிறேன். ஆனால் டோர்னமெண்ட்க்கு முன்னாடி ப்ரீ டோர்னமெண்ட் ப்ரிப்பரேஷன் எதுக்கு ஜப்பானுக்கு போனாங்க? ஜப்பானில் sub-0 temperatures. The tournament is played in ASEAN, humidity. அப்போது அந்த ப்ரிப்பரேஷன் யார் முடிவு பண்ணா? ஜப்பானுக்கு 10 நாளுக்கு அனுப்பி ட்ரெயின் பண்ணுவோன்னு கேட்க நல்லா தான் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் பிக்சர் போடும்போது தான் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த நேஷனல் டீமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா? இஃப் தே ட்ரெயின் இன் அ ஹியூமிட் என்வாயர்மெண்ட், மேபி அவங்க சொல்கிற மாதிரி 90 minutesக்கு ப்ரிப்பேராக இருப்பாங்க. நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். சரி, நிறைய பேர் சிங்கப்பூர் காற்பந்தாளர்கள் அந்த பேட்ச்க்கு விளையாட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு காமன் அக்யூசேஷனாக இருக்குது. நீங்கள் விளையாண்டுருக்கீங்க சிங்கப்பூருக்கு. அந்த மென்டாலிட்டியை பற்றி கொஞ்சம்
சொல்றீங்களா? Do you think it's fair that people question whether they are playing for the flag? என்னையை பொறுத்த வரைக்கும் எவ்ரி பிளேயர் அவங்க விளையாடும் போது நம்ம தேசத்துக்கு தான் விளையாடணும்னு அந்த மனசில் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து காலையில் ஏஞ்சோன்னு இந்த மாஜுலா சிங்கப்பூரா பாடுவோம். ஏன் பாடுறோம்? நம்ம சிங்கப்பூருக்கு தான் விளையாடுறோம், வேறு யாருக்கும் விளையாடல, சிங்கப்பூருக்கு தான் விளையாடுறோம். ஆமாம், நம்ம குடும்பத்துக்கு விளையாடுறோம், நம்ம நண்பருக்கு விளையாடுறோம், ஆனால் முக்கியமாக நம்ம தேசத்துக்கு விளையாடுறோம். அதனால தான் அந்த பாட்டை முதல்ல ஆரம்பித்து அப்புறம் தான் ட்ரைனிங்லாம் பண்ணுறோம். அது இப்போ செய்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எங்கள் டைமில் அதுதான் த நார்ம் when we are training. ஸோ அது வந்து instill the pride in you. அதுலேருந்து அந்த எனர்ஜி வேறு வரும். You know what I mean? ஸோ வெதர் இதில் இந்த கரண்ட் நம்ம டீமில், ஏன்னா நீ பிரிங் ஃபாரின் கோச், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அது நம்மளோட கூட இருக்கிற அந்த கோச்சஸ் இருக்காங்களே, அவங்ககிட்ட அவர்கிட்ட சொல்லணும், இதுதான் இந்த தேசப்பற்று இருக்கணும். இப்போ ஜப்பான் பார்த்திங்கன்னா அவங்க அந்த பாடுவாங்க, சைனாவில் போய் அவங்க பாடுவாங்க, இதெல்லாம் அப்புறம் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அதை முதல்ல நம்ம செய்யணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நிஷிகாயா, நம்மளோட சிங்கப்பூர் கோச் நிஷிகாயா பற்றி பல பேர் குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மேட்ச் முடிஞ்ச அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஜப்பானில், அவர் ஜப்பானீஸ்ங்கிறனால ஜப்பானில் உள்ள பிளேயர்ஸோட மைண்ட் செட் என்ன சொன்னான்னா, ஜப்பானில் எல்லா விளையாட்டாளர்களும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற மைண்ட் செட்டோடையே இருப்பாங்க. அந்த மைண்ட் செட் நம்ம சிங்கப்பூர் பிளேயர்ஸ்க்கும் வரணும், சின்ன வயசுலேருந்து அது இருக்கணும் அப்படின்னாரு. நம்ம இளையர்களை அப்படி க்ரூம் பண்ணோம் அப்படின்னு சொன்னார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அவர் மேலே நிறையா இது இருக்குது, இது அவர் ஒத்துக்கிறீங்களா? அவர் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், அவர் சொல்கிறத ஒத்துக்கிறேன். ஐ மீன் சிங்கப்பூர் வந்து ஆரம்பிக்கணும்னா ப்ரைமரி ஸ்கூல் லெவல் ஆரம்பிக்கணும். பிரைமரி 1, பிரைமரி 2, பிரைமரி 3 அடிப்படை டெக்னிக், பிளேயிங் ஸ்டைல் எல்லாம் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ ப்ராப்பர் வே ஆஃப் பிளேயிங், அந்த கால்பந்து எப்படி அணுகணும், அந்த அணுகுமுறை, அந்த ட்ரைனிங் மெத்தட்ஸ்லாம் இப்போ நம்ம முன்னாள் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக கைட் பண்ணணும், ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கணும் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு டு ப்ளே த கேம் த ப்ராப்பர் வேனா. எப்படி அதாவது முன்னாள், அதாவது நமக்கு நிறையா ஸ்டார்ஸ் இருக்காங்க, ஆனால் அதிகமாக நான் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வேர்ல்ட் ஃபுட்பால்ஸ்லாம் பாருங்கள், அவங்க ஆரம்பித்த ஏஜ் வந்து 6, 7 அந்த வயசில் தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த லெவலில் பார்த்தோம்னா பிரைமரி 1 இப்போ படிக்கிறாங்களே, பிரைமரி 1, பிரைமரி 2 அந்த ஏஜ் குரூப்பில் நம்ம டார்கெட் பண்ணணும். அந்த ஃபுட்பாலோட கல்ச்சர் வந்து அவங்களுக்கு வந்து அப்படி புகுத்தணும். அந்த ஓகே, தே கேன் ஆக்சுவலி கெட் ஒரு 4 பிள்ளைங்க 4 சைட் 8 எகின்ஸ் அந்த ஃபீல், அந்த ஃபுட்பாலோட அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்து லைக் என்ஜாய் பண்ணுவோம். ஐ மீன் ஜஸ்ட் ப்ளே த கேம் அண்ட் தென் ஜஸ்ட் புட்டிங் டு த கோல் போஸ்ட். அந்த டெக்னிக்கலாக ஒன்று ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை, சும்மா ஜஸ்ட் கிக் அரவுண்ட். நான் பிரைமரி 1 பற்றி பேசுகிறேன். ஜஸ்ட் லெட் தெம் என்ஜாய் த கேம், லைக் ஹவு தே ப்ளே, ஸ்கோரிங் கோல்ஸ். ஸோ இதுக்கு 4 பேர் சொல்கிறேன்னா அப்போ தான் எல்லாருக்கும் வந்து இந்த பந்து அந்த ஃபீல் தெரியும். அது சுருக்கமாக சொன்னால் சிறு வயசுலேயே பந்தை காதலிக்கணும், அந்த லவ் இருக்கணும். அந்த ஃபுட்பால் வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து அந்த வயசுலேயே வந்து செய்ய ஆரம்பித்தாங்கன்னா கிராஜுவலி அவங்க ஹையர் பிரைமரி போகும்போது இந்த ப்ராப்பர் டெக்னிக்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணலாம். ஏஎஃப்எஃப்ல மலேசியா கிட்ட தோத்ததுக்கப்புறம் நம்ம கோச் நிஷிகாயா சொல்லியிருந்தார், இந்த மாதிரி அவர் மேலே நிறையா ரொம்ப கண்டனம் இருக்குது அவருக்கு எதிராக. அவர் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கார், நல்லா செய்யலை நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் அவர் சொன்னது நம்ம யோசிக்கணும். அவர் வந்து ஜப்பான்லேருந்து வந்திருக்காரு. ஜப்பானில் எல்லா விளையாட்டாளர்களுக்கும் எப்படி இன்னும் நல்லா விளையாடணும், மஸ்ட் பி பெட்டர் ஆல் த டைம்ங்கிற மைண்ட் செட் அவங்களுக்குலாம் இருக்கும். அது இங்கேயும் வரணும். சின்ன வயசுலேருந்தே அதை வளர்க்கணும், சின்ன வயசுலேருந்தே க்ரூம் பண்ணணும். அவர் சொன்ன 2-3 விஷயங்களில் இது ஒன்று. நீங்கள் அவரோட ஒத்துக்கிறீங்களா அவர் சொல்கிறதுல? இப்போ பாருங்கள், அவர் சொன்னது வந்து முழுக்க உண்மை. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனிக்கணுங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது பெற்றோர்கள் இருக்காங்களே, பேரண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1. செகண்ட், யூ மஸ்ட் மேக் அந்த ஒரு ஸ்பாட் மேண்டேட்ரி ஃபார் எவ்ரி சைல்ட் டு டேக் எனி ஸ்பாட். இவன் இப்போ வந்து பந்து விளையாட பற்றி பேசுகிறோம். பட் வென் யூ ஸ்டார்ட் வித் ரெஃபரன்ஸ் த ஜப்பனீஸ் கோச், அவர் என்ன சொல்கிறாருன்னா
எல்லாரும் இந்த ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கணும், அது சின்ன வயசுலேருந்து. அது வந்து நம்ம வந்து மேண்டேட்ரி ஆகணும். அதில் வந்து அந்த பேரண்ட் இன்வால்வ்மெண்ட். இப்போ வேறு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்களே, ஓகே உங்கள் சால் எந்த ஸ்பாட்டில் எடுக்கிறாங்க, இந்த ஸ்பாட் அப்புறம் எழுதுறோம். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம். ஓகே, சயின்ஸ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஸ்பாட். ஆனால் எந்த ஸ்பாட்டு? டென்னிஸா, டேபிள் டென்னிஸா, பேட்மிண்டனா, பந்து விளாட்டா, ஹாக்கியா, ஓகே. அதுலேருந்து நமக்கு தெரியும் இந்த ஸ்கூலில் எத்தனை பேர் இது விளாட்றாங்க, எத்தனை பேர் இதில் வராங்க. அப்புறம் நம்ம கம்பைன் பண்ணலாம். மற்ற ஸ்கூலில் 5 பேர், இங்கே 10 பேர், ஓகே. வாரத்தில் 2 நாள் இங்கெல்லாம் அங்கே போய் நம்ம தமிழ் ஸ்கூலில் தமிழ் இருக்காது, நம்ம இந்த உமர் புலவர் சென்டரில் போய் செய்வோம். அதே மாதிரி அந்த மாதிரி செய்யணும். அப்போ அந்த ஸோ த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும், இது வந்து பார்ட் ஆஃப் த கரிக்குலம் எவ்ரிபடி. அதுலேருந்து ஆரம்பிக்கும் போது நம்ம அப்போ தான் அந்த செடியை நம்ம விதை போடுறோம். அந்த விதை பறக்கிறதுக்கு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றுறோம்ல, அந்த மேனியோ போடுறோம்ல, அதுதான் நம்ம பேரண்ட்ஸ், அந்த சொசைட்டி, அந்த ஸ்கூலு மேனேஜ்மெண்ட், இதெல்லாம். பிள்ளைங்கள்ட்ட அந்த ஆர்வத்தை வளர்க்க முதல்ல அப்பா அம்மாவை அவங்க மைண்ட் செட் கொஞ்சம் மாறணும். அந்த கல்ச்சர் வரும். அப்பதான் சிங்கப்பூர் ஒரு ஸ்போர்ட்டிங் சிட்டின்னு அந்த கல்ச்சர் உருவாகும். அந்த அந்த அவர் சொல்ற மாதிரி அந்த விதையை பறிக்கிறது கடமை, பேரண்ட்ஸோட கடமை. நான் அந்த சிங்கப்பூர்ல இருக்குது. நான் ஒரு ஸ்போர்ட் சொல்றேன், ஸ்விம்மிங். 5 மணிக்கு ஏஞ்சி இந்த பேரண்ட்ஸ் சைனீஸ் ஸ்விம்மிங்காக கூப்பிட்டு போவாங்க. அது எதனால? ஏன்னா எதுனாலயா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இல்லை இது இஸ் வே பியாண்ட் ஜூனிசிங். அந்த டைமில் பெட்ரிஷா, அவங்க பேர் என்ன, பெட்ரிஷா, அவங்க டைமில் she was the first one to win 10 gold medal என்னமோ the SEA Gamesல. அப்போலேருந்து ஸ்விம்மிங் we have been, வாட்டர் போலோ எல்லாம் வாட்டர் போலோ அந்த ஃபோர்ஃப்ரண்ட். ஏன்னா அது வந்து பேரண்ட் இன்வால்வ்மெண்ட் இருந்தது. அந்த பேரண்ட் வந்து கூட்டிகிட்டு போய் 5 மணிக்கு ஏஞ்சி 7 மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. எல்லாத்துக்கும் அந்த வசதி இருக்குமா இல்லையா? ஆனால் அந்த பேரண்ட், ஐம் டாக்கிங் about பேரண்ட் இன்வால்வ்மெண்ட், அந்த பெற்றோர்களோட அந்த இன்வால்வ்மெண்ட் இருந்ததுனால தான் நம்ம ஸ்விம்மிங் இவ்வளோ முன்னேறி இருக்குது. ஆனால் இப்போ ஸ்விம்மிங்கில் இருக்குது, நீச்சல் இருக்குது. ஆனால் சிங்கப்பூர் வந்து ஒரு ஃபுட்பால் கிரேசி கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் ஃபுட்பாலுக்கு அந்த மைண்ட் செட் இல்லை? மேபி ஃபுட்பால் வாட்சிங் கிரேசி, நாட் ஃபுட்பால் பிளேயிங் கிரேசி. அதான் இருக்கலாம். இல்லை, நம்ம வந்து உருவாக்கணும் அந்த ஃபுட்பால் வந்து ஒரு ஐ மீன் ஸ்கூல் மூலியமாக கொண்டு போய் சேர்க்கணும். ஐ மீன் பிள்ளைங்கிட்ட சேர்த்து அந்த கேமை பாப்புலர் ஆக்கணும் சிங்கப்பூரில். அது ஓவர் நைட் செய்ய முடியாது இல்லையா? அது டைம் எடுக்கும். அது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டை வச்சு செய்யணும். இல்லை, நம்ம வந்து இந்த அலாங் த வே நம்ம அதை இழந்துட்டோம். ஏன்னா இப்போ ஒரு 30 years எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னால் அது தடர் இருக்கும். ஸ்கூலுக்கு போய்ட்டு 5 மணிக்கு எல்லாம் வந்துடுவாங்க பந்து விளையாடுறதுக்கு. எப்படி விளையாடுறாங்க தெரியாது, ஆனால் பந்து விளையாடுவாங்க. ஏன்னா அந்த ஆசை. ஒரு பந்து அப்போ 2-3 வெள்ளிக்கு, ஆளுக்கு 5 காசு போட்டாலும் ஒரு பந்து வாங்கிடலாம். இட்ஸ் அ poor man's game. You know what I mean? இந்த டென்னிஸ் எடுத்தோன்னா அது 20 வெள்ளி வரும். Nobody can afford. So soccer was a poor man's game. More people participated in the game, played the game. ஸ்கூல் காலத்தில் எனக்கு அந்த மாதிரி நாங்கள் வந்து விளையாடுறதுக்கு பக்கத்தில் கடையில் போய் ஒரு பிளாஸ்டிக் பால் இல்லை ரப்பர் பால் வாங்கிட்டு வந்துடுவாங்க. மெயின்லி பிளாஸ்டிக் பால், அது இல்லாட்டி டென்னிஸ் பால் வச்சு விளையாடுவோம். இல்லையோ ஃபுட்பால் விளையாடுவோம். கல்ச்சர் இருந்துச்சு. ஆமாம், அந்த மாதிரி இருந்தது. அது ஒன்று. அந்த காலத்தில் வந்து டிவிலலாம் இந்த ஃபுட்பால்லாம் காமிப்பாங்க. அந்த நம்ம இங்கிலீஷ் ஃபுட்பால் இதெல்லாம் காமிப்பாங்க. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லாம் பார்த்துருக்கோம். அதில் பார்த்து ஜார்ஜ் பேஸ், பேலே, நான் இவரை மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி இருக்கணும், ஓயான் கிராஃப்ட். அப்புறம் தான் லேட்டாக வந்து கிம்சாங் மாதிரி, ராஜகோபால் மாதிரி, ராய் கிருஷ்ணன் மாதிரி, இந்த மாதிரி. ஸோ இது ரோல் மாடல். இதுக்கெல்லாம் ஆரம்பம் வந்து இந்த பேரண்ட்ஸ் தான். ஏன்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஓகே 5 மணி 7 மணிக்கு நேச்சுரல் விளாடு, தேவட்டா நீ போய் விளாடு, ஆனால் 7 மணிக்கு புக் எடுக்கணும். அந்த 2 ஹவர் பாருங்க, என்னது விளையாட்டு. நீ ஓடலாம், நீ ஓகே விளாடலாம், என்ன மார்பிள் விளாட்ற, எதோ போய் விளாடு, எக்ஸசைஸ் பண்ணு. என்னோட மீன். ஸோ அந்த மனப்போக்கு இருக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப சீரியஸாக எம்ஃபசைஸ் பண்ணேன். ஃப்ரம் த ஸ்டார்ட் பேரண்ட் இன்வால்வ்மெண்ட் இஸ் மேண்டேட்ரி. அதாவது ஒரு ஸ்பாட் அவங்க வந்து சூஸ் பண்ண அந்த குழந்தைகிட்ட, அவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை 7 வயசு என்ன விளையாடுறது, எது இப்படி என்ன. அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நான் வந்து நேஷனல் ஃபுட்பாலை, என் பையனும் நேஷனல் பந்து விளையாடணும். ஆனால் இருக்குமோ இல்லை தெரியும். ஆனால் ஒரு ஸ்பாட் எடு, ஏன்னா ஃப்ரம் தேர் ஒன்லி யூ கேன் ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங். நான் சொன்ன மாதிரி யூ கேன் ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங். அவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குதா இல்லையான்னு அப்படிலேருந்து then only we can start developing the dreaming of bigger things. Sports. And I'm talking about Japan again. இப்போ பாருங்க, Japan is playing in the world class tennis.
விம்பிள்டன், யூஎஸ் ஓப்பன் ஜெயிச்சிருக்காங்க. அது இல்லாமல் கரெக்ட். ஆமாம். ஃபிசிக்கலி அவங்க என்ன நம்ம சைஸ் தான். ஆமாம். ஹவ் கேன் தே அச்சீவ்? பட் உங்களுக்கு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் ஒன்று. அண்ட் செகண்ட் பேரண்ட்ஸ். நீங்கள் அந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் இருப்பாங்க அங்கே. அங்கே பேரண்டல் சப்போர்ட் இருக்குது பாருங்கள். அப்போனா ஆரம்பிச்சிருக்கணும் பேரண்டல் சப்போர்ட். ஸோ இது நம்மளுக்கு முக்கியமான ஒரு யூ ஹேவ் டு எம்ஃபசைஸ் திஸ். அண்ட் ஐ திங்க் ஏன்னா நம்ம சொசைட்டி வந்து கவர்மெண்ட் பிளேஸ் அ வெரி big role in our lives. So the government must emphasize this in our curriculum, education curriculum. Sport is mandatory. You must take up to a certain sec 4 varaikkum. But at that time you can identify talent. After that the child himself will know whether he like it or he don't like it. அதுக்கு அப்புறம் அவங்க முடிவு எடுத்து அவங்க வேற ரூட்ல போறனா போய்க்கலாம். Follow, then they can play and the game, the tennis, table tennis இதெல்லாம். Then we can actually we can be a sporting nation. Even though we don't have the critical mass, we can be a sporting nation. இப்போ ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். பேரண்ட்ஸ் இப்போ ஃபுட்பாலுக்கு திருப்பி வருவோம். ஏன் வந்து நீங்கள் மிஸ்டர் தியாகா நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அந்த காலத்துலேயும் பார்த்துருக்கீங்க, இப்பயும் பார்த்துட்ருக்கீங்க, லோக்கல் ஃபுட்பாலும் பார்க்குறீங்க, எல்லாமே நம்மளும் அப்படி தான். பட் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஜேர்னலிஸ்ட்டாகவும் இருந்திருக்கீங்க. ஏன் வந்து சிங்கப்பூரில் ஃபுட்பால் மேலே இருந்த ஆர்வம் இவ்வளோ குறைஞ்சி போயிருக்கு மக்கள் மத்தியில்? இப்போ ஒரு காலத்தில் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நாங்கள் நிறையா பேசுவோம், லோக்கல் ஸ்டார்ஸ் பற்றி பேசுவோம். அப்போல்லாம் இந்த ஃபண்டி அம்மா சுந்தரமாக இருக்கட்டும், இல்லை அப்பாஸ், ஓரளவு சொல்லணும்னா ஃபண்டி சுந்தரமோடய கொஞ்சம் நின்றுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ அது அதிகமாக ரொம்ப பேசுறது இல்லை நம்ம. அது ஏன் அப்போ இருந்த ஆர்வம் இப்போ இவ்வளோ குறைஞ்சி போச்சு? என்ன காரணங்கள்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பாருங்கள், இப்போ 70s பாருங்கள், இப்போ நம்ம நேஷ்னல் டீம் இருக்குல்ல, ஒரு வருஷத்துலேருந்து நிறைய டூர்னமெண்ட்ஸ். இப்போ நான் ஓகே ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறேன். 1962 1966 இந்த சிங்கப்பூர் கார்பந்து வந்து 4வது இடம் பிடிச்சிது ஏஷியன் கேம்ஸ். பெங்காக்ல ஏஷியன் கேம்ஸில் வி காட் 4th placing. 1977 வந்து அந்த ப்ரீ வேர்ல்ட் கப் ஃபைனல் பூந்தோம், ஹாங்காங் கூட தோற்றோம். ஓகே. 1980 வந்து ப்ரீ ஒலிம்பிக் ஃபைனல் குவாலிஃபை பண்ணோம், ஈரான் கூட தோற்றோம், 4-0 தோற்றோம் ஃபைனல்ஸில். அப்புறம் 1983, 1985, 1989 SEA கேம்ஸ் கான்சிஸ்டன்ட்லி ஃபைனலில் பூந்துட்டு இருந்தோம். பட் யூனி காட் சில்வர் மெடல். நீங்கள் பாருங்கள், இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு திங் இன் காமன் பார்த்தீங்கன்னா ஆல் திஸ் ஆர் மலேசியா கப் இயர்ஸ். எந்தெந்த வருஷம் வந்து நம்ம மலேசியா கப்பில் விளாண்டோமோ அந்தந்த வருஷம்லாம் இன்டர்நேஷ்னலி வி டிட் வெரி வெல். இப்போ நீங்கள் உங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இப்போ ஏன் வந்து அந்த ஆர்வம் குறைஞ்சிட்டுன்னா, நிறைய பேருக்கு யார் நேஷனல் பிளேயரே தெரியுது இல்லை. இப்போ மலேசியா கிளப் சொல்கிறீங்க. லயன்ஸ் 12 quite recently in the 2000s played in the Malaysia League. நேஷனல் டீமுக்கு ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி தெரியலையே. இல்லை, நீங்கள் சொல்கிறது அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டீம். நான் சொல்கிறது வந்து ஃபுல் நேஷனல் டீம் இருக்கணும். நீங்கள் சொல்கிறது அந்த டைம் வந்து அவங்க ஜெயிச்சாங்களே, அது வந்து ஆக்சுவலி நேஷனல் டீம் இல்லை, அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டீம் தான். But essentially the players were all national team players. But அதெல்லாம் வந்து அப்போ வந்து they were still playing at Jalan Besar Stadium also, right? அந்த கேம்ல வந்து நேஷனல் டீம் வந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ அந்த கெப்பாசிட்டி ஜாலம் பெசார் ஸ்டேடியம் வந்து 6,000 to 7,000. இவர் என்ன கேட்குறாருன்னா, நம்மளோட நிலைமையா இப்படி ஆயிட்டு நீங்கள் கேட்குறீங்க, சரிதானே? கரெக்டு தான். ஓகே, என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னால் போவோம், என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நான் செம்போங்கில் பிறந்து வளர்ந்து 20 வயசு வரைக்கும் அங்கே இருந்திருக்கேன். அங்கே வந்து செம்போங் லீக்னு ஒன்று இருக்குது. அங்கே உள்ள ஒரு டீம் இருக்கும். இந்த உட்லண்ட்ஸ், வெலிங்டன் இதெல்லாம் இருக்குங்களே, ஓரியன்டல், இந்த சம்போங், பிஏபி, இந்த மாதிரி ஒரு 20 டீம் இருக்கும். அங்கே காம்பீட் பண்ணுவாங்க அந்த லீக்கில், யூனோ. அதே மாதிரி நினைக்கிறேன் சிங்கப்பூரில் குயின்ஸ்டான் அந்த பக்கத்தில் அந்த லீக் இருக்கும். மற்றபடியாக கவர்மெண்ட் சர்வீசஸ் இருந்தது, பிஸ்னஸ் ஹவுசஸ் இருந்தது, வி ஆர் இன்டர் கான்ஸ்டிடுவன்சி. இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, இட் கிரியேட்ஸ் அ பேஷன் அபவுட் த கேம். ஏன்னா எல்லோரும் தினைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர் சொன்ன மாதிரி ரொம்ப டோர்னமெண்ட் இருக்குது. வி ஆர் லுக்கிங் அட் லோக்கல், ரைட்? தட்ஸ் ரொம்ப பார்ட்டிசிபேஷன் இருக்குது, ரொம்ப பேர் விளாடுவாங்க, ஏன்னா. ஆனால் நாளடைவில் இதெல்லாம் கூட சொல்ல மாட்டேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணால் அதுவே நேச்சுரலி எனக்கு இடம் இல்லை விளையாடுறதுக்கு, இந்த ஒரு லீக் இல்லையே, வேறு என்ன செய்யலாம், ஏன்னா ஸோ அந்த இது அப்படியே
ஒரு இங்கிலீஷ் சொன்னால் you killed it actually. Died a natural death. It died a natural death. So now இப்போ என்ன செய்யணும், you look at it, okay, தவறு செஞ்சிட்டோம், அந்த காரேஜ் இருக்கணும் நம்மளுக்கு டு ரிவைவ் இட். இது நான் சொல்ல தான் முடியும், செய்கிறவங்க தான் செய்யணும். You know what I mean? So you revive it. இப்போ ஒரு உதாரணம் எஸ்ஐ எடுத்துக்கோம். Till today we still play inter-department game, engineering, fly operation, cabin crew, we still play. You know what I mean? யார் ஜெயிப்பா? இல்லை வேறு யாரும் ஜெயிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த 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 விளையாட்டு அங்கே இருக்குது பாருங்க. Even the company இருக்கு. The company level you have this inter-department soccer. You know what I mean? சொல்றது ஈஸி. நம்ம இங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அசோசியேஷனும் ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஒயிட் பேப்பர் பிரஸ் ரிலீஸ் அன்லீஷ் த ரா கோல் 2034. சொல்றது ரொம்ப ஈஸி. நான் ஒத்துக்கிறேன், நான் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன், ரொம்ப ஈஸி. ஆனா செய்யணும், அந்த அந்த தைரியம் வேணும், அந்த கடமையை எடுத்து செய்யணும். அப்பதானே எங்கேயாவது ஆரம்பிச்சா தானே எங்கேயாவது போக முடியும். சரி, இப்போ 2 முக்கியமான விஷயம் நம்ம ரொம்ப நேரம் பேசலாம், பட் பேச முடியாது. ஆனால் 2 முக்கியமாக, இப்போ அன்லீஷ் த ரா நீங்கள் சொன்னீங்க, அது ஒரு ப்ராஜெக்ட் 2021 ஆரம்பிச்சது. சிங்கப்பூரில் 20க்கு மேலே ஃபுட்பால் அகாடமி இருக்குது. ஸோ இது ஒரு சமயம் இந்த ப்ராஜெக்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன? நாளடைவில் சிங்கப்பூர் காற்பந்தை மேம்படுத்தணும், நல்லா வரணும், நம்ம ஃபுட்பால் சீனையே இப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். இப்போ அப்படி இருக்கும்போது இந்த முயற்சி ஒரு சமயம், இந்த முயற்சியோட பலன் நம்ம கொஞ்சம் பின்னால் ஒரு சமயம் ஃபியூ இயர்ஸ் டவுன் ரோட் தெரிய வரலாமா, இல்லை அது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பொறுமையாக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 2வது விஷயம், நம்ம முந்தியெல்லாம் அந்த காலத்தில் நிறையா இந்தியன் பிளேயர்ஸ் இருந்தாங்க நம்ம அணியில். இப்போ அதிகமாக இல்லை, ஹரிஸ் அருண் இருக்கார், அனுமந்தன் இருக்கார். அது பற்றின உங்களோட கருத்து? இந்த 2 முக்கியமான விஷயம் நான் பற்றி பேசணுன்னு ஆசைப்படுறேன். உங்கள் எல்லாரோடையும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் the academy is very good. You need an academy to groom players from young. ஆனால் என்ன மிஸ்ஸிங்னா, அந்த பப்ளிசிட்டி டு திஸ் அகாடமி இஸ் மிஸ்ஸிங். ஏன்னா நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ் பண்ணோம், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி. ஆனால் சில பேர் சொன்னால் அன்லீஷ் த ரா, எனக்கு இது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் இது வந்து. ஸோ யூ ஹேவ் டு கிரியேட் த பப்ளிசிட்டி, free advertisement, everything is not must be counted in money. இது வந்து because we are trying to aspire to build soccer, bring soccer into the limelight, right? இது மாதிரி செய்யணும். இந்த அகாடமி இருக்குது, இது வந்து ஜூரோங்கில் இருக்குது, இது ஆமுக்கியில் இருக்குது, அப்புறம் எல்லாத்துக்கும் தெரிய வரும், விளம்பரப்படுத்தணும். அதனால தென் அவங்க வந்து அனுப்பலாம். சண்டே சத்துரையா ஃப்ரீயாக இருக்கியா, ஒரு 2 ஹவர் போய் விளாட்றா, இந்த மாதிரி. அதுலேருந்து நம்ம வந்து ஒரு நம்ம சான்ஸ் தானே எடுக்கிறேன், வாழ்க்கையே ஒரு சான்ஸ் தானே. ஸோ ஃப்ரம் டே யூ மை கிரியேட் அ ஃபண்டியாமா, யூ மை கிரியேட் அ சுண்டரமூர்த்தி, இந்த மாதிரி யூ கேன் அதுக்கு வந்து அந்த விளம்பரம் தேவை. என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த தமிழவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் இந்த மாதிரி இல்லை, ஆக்சுவலி அவங்க விளையாடுறாங்க, ஆனால் அவங்க செலக்டட் ஆகிறாங்க தான் அந்த கொஸ்டின். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சம்பவங்களெல்லாம் விளாண்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனால் இப்போ வெங்கா வந்து ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அங்கே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தமிழவங்க தான், ஏன்னா உள்ள ரொம்ப தமிழவங்க இருக்காங்க. அவங்கள அதிகமாக ரீச் பண்ணலையா அந்த எஃபர்ட்ஸ்? ஐ திங்க் அவங்கள வந்து ஒரு யூ மஸ்ட் கிரியேட் பப்ளிசிட்டி. இந்த மாதிரி வெங்காவோட அகாடமியில் இந்த இவங்க விளாட்றாங்க, இந்த பையனுங்க நல்லா செய்கிறாங்க, அப்புறம் இந்த தமிழுக்கு அந்த பிளேயர்ஸுக்கு ஆர்வம் வரும், அந்த பெற்றோர்களுக்கு. நானும் என் பிள்ளையை அனுப்ப போகிறேன். ஏன்னா நம்மலாம் அந்த ஒரு காலத்தில் பந்து விளையாட பார்த்து தான் வளர்ந்தோம். ஏன்னா மீனா அனுப்புகிறோம்ல, ஏன்னா இப்போ தான் தெரியுது பப்ளிசிட்டி இருக்குல்ல, அனுப்புகிறோம். தென் நான் நினைக்கிறேன் தெர் இஸ் அ சான்ஸ். நினைக்கிறேன் தமிழவங்க வந்து நேச்சுரலி எனர்ஜி லெவல் ரொம்ப ஹை. ஆமாம், அந்த டான்ஸ் ஆடுறதுலேருந்து தெரியுது அந்த எனர்ஜி ஹையாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம பந்து வச்சு ஆடணும். ஸோ தே ஆர் குட் பிளேயர்ஸ் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஷுர் இந்த நம்ம தமிழில் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து we can groom, they have the talent. எனக்கு தெரியும் நேச்சுரலி அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது. ஏன்னா அது எப்படி நம்ம வெளியே கொண்டு வரது தான் அது இம்பார்ட்டன்ட். they need to filter through. They play at, for example, Vengas Academy விளையாடுறாங்க, அடுத்த ஸ்டெப் எப்படி போறது, அங்க you need good scouts to carry you through to the next level. I'm not even talking national team. முதல்ல club football,
பேலஸ்டியல சில இந்தியன் கட்டமா எக்ஸாக்ட்லி. இது Rome wasn't built in a day. Neither is this problem. It's not going to be solved in a day. ஆனா எங்கேயாவது ஆரம்பிக்கணும். So Indian players, they are playing at a academy level. அவங்கள எப்படி அடுத்த நிலைமைக்கு அனுப்புறது, எப்படி படிப்படியா முன்னேற வைக்கிறது தான் நம்ம பார்க்கணும். And just on the topic of Unleash the Raw, நம்ம சொன்ன மாதிரி 5 வருஷத்துல நம்ம பலன் அடைய மாட்டோம். அது ஒரு 10 வருஷம் 10 வருஷம். ஆனா இந்த 10-15 வருஷத்துலயும் எப்படி இப்போ உள்ள நிலைமையிலேருந்து மீட்கிறதுனா ஃபாரின் பிளேயர்ஸ். இஃப் யூ ஆஸ்க் மீ, there needs to be some form of injection of energy into the team. இப்போதைக்கு நம்ம talent pool அவ்வளோ இல்லை. Iksan out, who's the next striker who come in? Is he at the international level? We don't think so. அந்த pool increase பண்ணா தான் player capability increase ஆகும். ஸோ அது வரைக்கும் இந்த interim we need to get fans on side. இப்போ நம்ம உட்காந்து பேசியிருக்கோம், நிறைய பேர் நிறைய கெட்டதை சொல்றாங்க சிங்கப்பூர் நேஷனல் டீமை பத்தி. ஏன்னா ஜெயிச்சா தானே சப்போர்ட் பண்ண போறாங்க, அது வரைக்கும் சப்போர்ட் பண்ண போறது இல்லைல்ல. ஸோ இந்த அடுத்த 5 வருஷத்துல எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு பார்க்கணும். கோல் 2034 வேர்ல்ட் கப்பை பத்தி பேசுறோம், ஏன்னு பேசுறோம் கூட தெரியல. வியட்நாம் தாய்லாந்து கூட நம்ம ரீச் பண்ண முடியல. அந்த லெவலுக்கு முதல்ல போவோம். ஆசியான் முதல்ல அச்சீவ் பண்ணோம். FIFA ரேங்கிங்ல லாவோஸ், கம்போடியா, டிமோர் லெஸ்டே, ப்ரூனாயை தவிர மற்ற எல்லா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸும் நமக்கு முன்னால் இருக்காங்க, இன்க்ளூடிங் த லைக்ஸ் ஆஃப் மியான்மார் அண்ட் பிலிப்பீன்ஸ். ஆக்சுவலி நான் அவர் சொல்றது நான் டோட்டலி அக்ரி பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ ஃபுட்பால், லோக்கல் ஃபுட்பால் சொன்னால் நம்ம பேசுகிற 2 பேரை தான் நம்ம மைண்டுக்கு வரும். ஃபண்டியாமார், வி சுந்தரமூர்த்தி. ஓகே, நீங்கள் பாருங்கள், ஃபண்டியாமார் 1977 லைன் சிட்டி கப் அண்டர் 16 டூர்னமெண்ட்டில் ஹி பிளே ஃபார் சிங்கப்பூர். அதுன்னு அவர் பேர் போட்டார். சுந்தரமூர்த்தியும் லைன் சிட்டி கப் 1981 அவர் ஆண்டார். நீங்கள் பாருங்கள், 1977, 78, 79, 80, 81 அந்த டைம், அந்த 5 வருஷ பீரியடில் நிறைய லோக்கல் பிளேயர்ஸ் unearthed, I mean, கண்டுபிடிக்க came to our attention. யாரு? ஃபண்டியாமா, லியோன் வில்லியம், ரசாலி அலியாஸ், சுந்தரமூர்த்தி. ஆஃப்டர் 81, ஈவன் அந்த டூர்னமெண்ட் நம்ம ஸ்டேஜ் பண்ணும்போது FIFA also gave us recognition, know that Singapore is the only country in the world to come up with the youth tournament. நம்ம பாப்புலேஷன் வந்து about under 3 million in the 70s. And we created a great team. இப்போ பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 6 மில்லியன். என்ன ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், என்ன ஆச்சு? Priorities. Our critical mass has increased. But unfortunately, this particular sport and the football somehow has diminished. You know? So we have to look at the underlying cause. இதுக்குன்னு ஒரு பேனல் அவங்க FA செட்டப் பண்ணி பார்க்கணும், என்ன ஆச்சு நம்ம ஊரில், நம்ம தேசத்தில் என்ன ஏன் இந்த மாதிரி ஆச்சு, ரைட்? ஸோ அவன் அதுலேருந்து தான் நம்ம ஆக்சுவலி ஆரம்பிக்கணும். we have to troubleshoot, you know, and find out what is the causal effects, you know. அதுலேருந்து தான் நம்ம எடுத்துகிட்டு once we find out, then we can start doing corrective measures. எப்பயாச்சும் ஒரு ஆள் வருவாங்க, அதே மாதிரி தான் இதுவும். ஏன்னா எப்பயாச்சும் ஒரு ஆள் எப்படி கஷ்டப்பட்டு வந்துடுவாங்க ஒரு ஆள். பட் தட்ஸ் நாட் வாட் வி வாண்ட். நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கிறதுக்கு என்ன தவறாச்சு, எப்படி இதை நம்ம மேனேஜ் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு பேனல் செட்டப் பண்ணணும். இந்த பேனலில் யார் இருக்கணும்? ஏன்னா யூ மஸ்ட் ஹேவ் ப்ரொஃபஷனல்ஸ், லேமேன், அந்த அவங்கெல்லாம் இருக்கணும். ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் வந்து தென் தே மஸ்ட் ஹேவ் அ பிரெயின் ஸ்டார்ம். அப்படி பிரெயின் ஸ்டார்ம் பண்ணோன்னா நம்மளுக்கு தெரியும் எங்கே நம்ம ராங்காக தவறு செஞ்சிட்டோன்னு. அந்த தவறை முதல்ல கரெக்ட் பண்ண பார்க்கணும். அங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தோம்னா இன்னும் ஒரு 20 வருஷத்தில் ஐ கேரண்டி யூ அவர் நேம் வில் பி அங்கே இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், ஐஸ்லாண்ட் இஸ் அ வெரி ஸ்மால் வேர்ல்ட் கப். எல்லாருக்குமே ஒரே ஆசை தான், சிங்கப்பூர் காற்பந்து அணி சிறப்பாக விளையாடணும், பழைய மாதிரி கம்பீரமாக இருக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஆசையும். இங்கே இருக்கிறவங்க, இங்கே வந்த நம்மளோட பேசினவங்க எல்லாரும் அவங்களோட ஒருமித்த கருத்து இளம் வயசுலேருந்து ஆரம்பிக்கணும். பெற்றோர்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கணும். இது மாதிரிலாம் இருந்தால் எதுவுமே உடனே செய்ய முடியாது. கொஞ்சம் காலம் அவகாசம், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அது மாதிரி பொறுமையாக இருந்தால் இதெல்லாம் நடந்தால் நம்ம சிங்கப்பூர் மறுபடியும் நல்லா வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. சரி, மீண்டும் சந்திப்போம். இது தமிழ் முரசு கோப்பி கடை.